ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 2023ல் என்னென்ன சீரியல் வந்திருக்கு எல்லா சேனல்ஸோட சூப்பரான அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை சீரியல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 29 சீரியல் வந்திருக்கு எல்லா சேனல்லையுமே சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டேவே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் 2023ல் என்னென்ன சீரியல் எண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ லிங்க் வரும், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சீரியலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சன் டிவி பார்க்கலாம். ஸோ சன் டிவியில் என்னென்ன சீரியல் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மிஸ்டர் மனைவி. ஸோ மிஸ்டர் மனைவி சீரியலை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ அஞ்சலி அண்டு விக்கி இவங்களோட காம்பினேஷனில் இந்த சீரியல் ரன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது இந்த சீரியல் ரிலீஸ் பண்ண ஆஃப்டர் நிறைய லாங்குவேஜில் சீரியல் டப்பிங் போயிட்டுருக்கு. அதாவது ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த சீரியலுக்கு. பட் என்ன ஒரு சேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன் த வேல இந்த சீரியல் எண்டிங் ஜூன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்டர் மனைவி பார்க்கும்போது கண்ணானே கண்ணே சீரியல் எண்டிங் ஆஃப்டர் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து மலர். ஸோ நான் ப்ரைம் டைமில் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அர்ஜுன் அண்டு மலர் இவங்களோட காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக சிஸ்டரை மீன் பண்ணி இருந்துச்சு. இப்போ அர்ஜுன் மலர் இவங்களோட லவ் ட்ராக் தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஸோ பிரீத்தி சர்மா சித்தி டூ ஆஃப்டர் வந்தனால எல்லா பேருமே லைக் பண்ணி மலர் சீரியலை மஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சீரியல் 2023ல் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது பூவா தலையா. ஸோ ஹீரோயினாக தர்ஷனா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமஸ் மூவி ஆக்டர்லாம் இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சீரியல் ஃபுல் அண்ட் பேசிக் பார்க்கும்போது ஃபேமிலி ஸ்டோரியாக தான் பூவா தலையா ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு நான் ப்ரைம் டைம் சீரியல். டிஆர்பி ரேட்டிங் பார்க்கும்போது ஒரு குட் டிஆர்பி ரேட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ டிஆர்பி ரேட்டின அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீனா. ஸோ மீனா சீரியலை மஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த சீரியலில் 2 பேருமே ஒரு க்யூட்டான பேர் தான். ஸோ எல்லாருமே லைக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இந்த சீரியல் பேசிக் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரியலும் ஃபுல்லாக ஃபேமிலி ரன் பண்ணி தான் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஆர்பி பார்க்கும் போது இது செகண்ட் லோ பிளேஸில் இருக்குது. அதுக்கடுத்து புது வசந்தம். ஸோ வேலு செல்வி இவங்களோட காம்பினேஷனில். ஸோ சீரியலில் இப்போ தான் மேரேஜ்லாம் ஓவர் ஆகிடுச்சு. மேரேஜ் ட்ராக்கை மட்டும் பார்க்கும்போது ஒரு 1 மந்த்தாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய பேரிங்கில் ஒருத்தவங்க தான். சீரியலுக்கும் நல்ல ஒரு ரேட்டிங் கிடச்சிட்ருக்கு. இது ஒரு நான் ப்ரைம் டைம் சீரியல். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சிங்கப்பெண்ணே. ஸோ சன் டிவியில் சீரியல் வந்ததுலேருந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸாக டாப் 1ல் பொசிஷனில் இருக்கக்கூடிய சீரியல் ஒன்று தான் சிங்கப்பெண்ணே. ஸோ மஸ்ட்டு எல்லாருமே நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அன்பு அதுக்கடுத்து பார்க்கும்போது மகேஷ் ஆனந்தி இவங்களோட காம்பினேஷனில் இந்த சீரியல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் ஒன்று தான் சிங்கப்பெண்ணே. இந்த சீரியலும் இந்த இயர் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது சுந்தரி சீசன் 2. ஸோ ஆல்ரோஸ் சீசன் 1 பேஸ் பண்ணி இந்த ஒரு சீசன் 2 ரன் பண்ணாங்க. சீரியலுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி டாப் 1 டிஆர்பி ரேட்டிங்கில் இதுவும் ஒன்றா போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியல்ஸ் எல்லாமே சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதில் உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் மொத்தம் எத்தனை சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 11 நியூ சீரியல் இந்த இயர் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மோதலும் காதலும். ஸோ இந்த சீரியல் ஒரு ரீமேக்காக இருந்தாலும் இப்போ இந்த சீரியலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிட்ருக்கு. விக்ரம் வேதா இவங்களோட காம்பினேஷனில். ஸோ சீரியலோட ஸ்டோரி சொல்லவே வேணாம். ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி பேரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மாம் எவ்வளோ லவ்வபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சீரியலில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க பொன்னி. ஸோ ஒரு சாஃப்டான ஹீரோயினாக காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள எப்படி லவ் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலோட ஸ்டோரி இருக்குது. சபரி அண்டு பொன்னி இவங்களோட காம்பினேஷனில். அதுக்கடுத்து பார்க்கும்போது சிறகடிக்க ஆசை. ஸோ விஜய் டிவியில் டாப் 1 ட்ரெண்டிங் சீரியல் ட்ரெண்டிங் பேரில் ஒன்று. ஸோ இந்த சீரியல் 2023ல் தான் ரிலீஸ் பண்ணாங்க. சீரியலுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. முத்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபேன்ஸ் வேறு லெவல் ஹாப்பி நியூஸாக எடுத்துப்பாங்க. ஸோ சேம் ஸ்டோரி லைன் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நோக்கி போயிட்டுருக்கு. இந்த சீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நடக்கிற சுச்சுவேஷனை காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ விஜய் டிவியில் டாப் 1 இந்த சீரியல் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது மகாநதி. ஸோ மகாநதியை பற்றி சொல்லி ஆகணும்.
ஃபர்ஸ்ட் இந்த சீரியல் வந்து ஒரு அப்பா வந்து அவங்களோட பொண்ணை எப்படி வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணு இல்லை, மொத்தம் அந்த சீரியல் எத்தனை பொண்ணு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவங்கவுங்க லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது ஒரு சிஸ்டர் பேசிக் பண்ணி இந்த சீரியல் ஸ்டோரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் மேரேஜ் ஆகி போயிட்டுருக்காங்க. டிஆர் ரேட்டிங் பார்க்கும்போது ஒரு குட் பிளேஸில் தான் இருக்குது. பாரதி கண்ணம்மா சீசன் 2 ஸோ இந்த இயர் தான் இந்த சீரியலை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் ஃபைனலாக இந்த இயரை எண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. பாரதி கண்ணம்மா சீசன் 1க்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சிதோ அதுக்கு ஆப்போசிட்டாக சீசன் 2க்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் கமெண்ட்ஸ் தான் கிடச்சிது. அதனாலே சீரியலை எண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது வந்து ஆஹா கல்யாணம். ஸோ சீரியலை பற்றி சொல்லவே வேணாம். அவங்களோட பேர் எல்லாருமே லைக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. சூர்யா அண்டு மகா இவங்களோட காம்பினேஷனில் இந்த சீரியல் ஸ்டோரி வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் கான்செப்ட் மாதிரி தான் கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது கிழக்கு வாசல். ஸோ கண்டிப்பாக இந்த சீரியல் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நிறைய மோர் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே இந்த சீரியலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைமிங்கை சேஞ்ச் பண்ணாலும் எங்கள் சீரியல் டாப் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் ஸ்டோரி நல்லா தான் போயிட்டுருக்கு. சண்முகம் ரேணு இவங்களோட காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மஸ்ட் எல்லாருமே இந்த சீரியலை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கனா காலம் காலங்கள் சீசன் 2 இந்த சீரியலும் இந்த இயர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எண்டும் பண்ணிட்டாங்க. அப்கமிங் ஜூன் சீசன் 3 வந்துட்டுருக்கு. பட் எல்லா பேருமே பார்க்கும்போது நியூ ஆக்டர்ஸ் தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அதை பற்றின வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்கமிங் ஜூன் அஃபிஷியலான அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நீ நான் காதல். இது ஒரு ரீமேக் ஸ்டோரி தான். பட் இந்த சீரியலுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு. ராகவ் அபி இவங்களோட காம்பினேஷன். ஸோ ஒரு நான் ப்ரைம் டைமில் இந்த சீரியலுக்கு இப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய சீரியல் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீரியல் இப்போ வேறு லெவல் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ண சக்திவேல். ஸோ இந்த சீரியலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து ஷேர் பண்ணாங்க. இதுவும் ஒரு ரீமேக் ஸ்டோரி தான். சக்தி வேலு இவங்களோட காம்பினேஷனில் அப்கமிங் ஜூன் பார்க்கும்போது நிறையவே ட்விஸ்டிங்கோட இந்த சீரியல் ரன் பண்ண போகிறாங்க. ஸோ மஸ்ட்டு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீசன் 1 ரன் பண்ணி சீசன் 2 வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கிடைக்கும் போது இது ஒரு குட் டிஆர் ரேட்டிங் தான். பட் ஃபர்ஸ்ட் சீரியல் கிடச்ச ரெஸ்பான்ஸ் இந்த சீரியலுக்கு இல்லை. ஸோ ஆல்ரெடி இதில் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கேட்கும்போது அந்த சீரியலில் ஹீரோயினை ஆக்ட் பண்ண தனம் சுஜிதா அவங்க இப்போ ஒரு நியூ சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க. பட் என்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அப்கமிங்கும் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மொத்தம் பார்க்கும்போது விஜய் டிவியில் 11 நியூ சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ மேபி எல்லாமே கவர் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழில் எத்தனை சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க இந்த இயர் அப்படின்னு பார்க்கும்போது 6 சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ அப்கமிங் ஜூன் நினைத்தேன் வந்தேன் அப்படின்ற நியூ சீரியல் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் ஜூன் வந்து டெலிகாஸ்ட்டும் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அதில் மெயின் லீட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜீ தமிழில் பார்க்கும்போது சீதாராமன். ஸோ சீதாராமன் ஸ்டோரி வேறு லெவல் போயிட்டுருக்கு. இது ஒரு ரீமேக் சீரியல் தான். பட் இதில் எந்த மாதிரி ட்விஸ்டிங்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபாஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ண போத ஹீரோயின் எல்லாமே சேஞ்ச் பண்ணி இப்போயும் பார்த்தீங்கன்னா சீரியல் நல்ல ரேட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஒரு குட் பேரிங்கில் இவங்களும் ஒன்று ராம் சீதா. அதுக்கடுத்து பார்க்கும்போது சண்டைக்கோழி. ஸோ சண்டைக்கோழி இந்த இயர் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு சேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெரி லோ டிஆர் ரேட்டிங் லிஸ்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கடுத்து என்ன சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா. ஸோ அண்ணாவும் இந்த இயர் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பரணி அண்டு சண்முகம் இவங்களோட காம்பினேஷனில் சீரியல் ஸ்டோரி சொல்லும்போது ஒரு குட் ஸ்டோரி தான். டிஆர் ரேட்டிங்கில் ஜீ தமிழில் டாப் 2 பொசிஷனாக அண்ணா தான் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இதயம். ஸோ இதயம் நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆதி பாரதி இவங்களோட காம்பினேஷன். ஸோ இப்போ தான் லவ் ப்ரப்போஸ் போயிருக்கு. பட் இவங்களோட பேரிங்க்கும் நிறைய அடிக்ட்ஸ் இருக்காங்க. சீரியல் ஸ்டோரியும் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நலத்தமேந்தி. ஸோ ஹீரோயின் பேக் கொடுத்தது ஒரு வேறு லெவல் ஹாப்பி நியூஸ் தான். சீரியலோட ரேட்டிங் பார்க்கும்போது 3.something வந்து போயிட்டுருக்கு. குட் டிஆர் ரேட்டிங்கில் இதுவும் ஒன்று தான். அதுக்கடுத்து பார்க்கும்போது சந்தியா ராகம். ஸோ இந்த சீரியலோட ஸ்டோரி வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட்டமட்டி சந்தியா ராகம் சீரியலோட ரீமேக். ஸோ சேம் ரெஸ்பான்ஸ் இந்த சீரியலுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சீரியலும் வந்து ஒரு நல்ல
ஸோ இந்த சீரியலும் ஒரு குட் ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஜீ தமிழில் மொத்தம் 6 சீரியல் வந்து இந்த இயர் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் ஆக்டர்ஸ்லாம் அவங்கவுங்க அதர் லாங்குவேஜ் சீரியலில் கமிட்டாக இருக்காங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சித்திரம் பேசுதடி சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணவங்க அதர் லாங்குவேஜில் ஒரு சீரியலில் கமிட் ஆகி அவங்களோட சீரியல் டாப் 1 பொசிஷனாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது கண்ணான கண்ணே சீரியல் ஹீரோ. ஸோ அவங்களும் சீரியல் எண்டிங் ஆஃப்டர் ஒரு சீரியலை கமிட் ஆனாங்க இந்த இயர். அதுக்கடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காற்றுக்கென்ன வேலி சீரியல் ஹீரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து இப்போ ஒரு நியூ சீரியலில் கமிட் ஆனாங்க. பட் அதை விட்டு அவங்க குவிட் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மோதலும் காதலும் சீரியல் ஹீரோ விக்ரம். அவங்க சீதாராமனோட ரீமேக்கில் இப்போ வந்து நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து எஞ்சென்றும் பொன்னகை சீரியல் ஹீரோ விஷ்ணுகாந்த். அவங்க இப்போ அதர் லாங்குவேஜில் சிறகடிக்க ஆசை சீரியலோட ரீமேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து சுஜாதா ஒரு நியூ சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க. அதுக்கடுத்து சத்யா சீரியல் ஹீரோயின் இப்போ ஒரு அதர் லாங்குவேஜ் சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க. அதுக்கடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகாநதி சீரியல் ஹீரோயின் காவேரி. ஸோ அவங்களும் அதர் லாங்குவேஜில் ஒரு சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க. பார்க்கும்போது இலக்கியா சீரியல் ஹீரோயின் பிந்து அவங்க ஒரு வெப் சீரிஸில் கமிட் ஆனாங்க இந்த இயர். அதுக்கடுத்து விஷ்ணு விஜய் சத்யா சீரியல் ஹீரோ இவங்களும் ஒரு வெப் சீரிஸில் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாமே அதர் லாங்குவேஜில் அவங்களோட ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மொத்தம் 29 சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் சில சேனல்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கலைஞர் டிவியில் வந்து ரஞ்சிதமே இந்த இயர் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ரேட்டிங் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ரேட்டிங் கிடச்சிட்ருக்கு. அதுக்கடுத்து டிடி பொதிகையில் இந்த இயர் டெலிகாஸ்ட் பண்ண சந்தியா. அதுக்கடுத்து கலர்ஸ் தமிழில் 3 சீரியல் வந்து இந்த இயர் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒன்று பார்க்கும்போது பேரழகி 2, அர்ச்சனை பூக்கள், அதுக்கடுத்து சந்தியா. ஸோ இந்த 3 சீரியலுமே இந்த இயர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஜூன் வந்து சந்தியா எண்டிங் பண்ண போகிறாங்க. உங்களோட ஃபேவரட் சீரியலை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.